ஒவ்வொரு மனிதருக்குமே 9ஆம் இடம்ன்றது ஒரு அற்புதமான இடம். ஒரு பெண்ணுக்கு நம்ம தாய் வீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அற்புதமான இடம். சந்திரன் சேர்னா ஒரு பெண் கிரகம். சந்திரனா ஒரு பெண்ணு தான். அதாவது குருவுடைய மனைவி, புதனுடைய அம்மா, தாய். அவர் தான் இந்த சந்திரன். அப்படி பார்த்தா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனா இருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே இந்த சனி பகவானுக்கும் இந்த சந்திரனுக்கும் பகை தான், ஆகாது. சனி பகவான் எப்போ கடகராசியில் உட்காந்தாலும் பகையாக தான் உட்காருவார். அவர் எப்பயுமே நட்பாக உட்காரவே மாட்டார். அப்படி இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்கு சந்திரன் அதிபதியாக இருந்து சனி பகவான் பகைப்பட்ட கிரகமாக இருந்தாலும் ஆனால் பாக்கிய சனியாக இருந்து உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடியவர் தான் வக்ரம். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது, ஒரு உதாரணம், நான் ஒரு கட்டிட வேலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேங்க, எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 4.5 மாத காலம் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய நேரம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சோதானமாக இருந்துக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். சனி வக்ரமாகிறார். எப்போ ஆகிறார் அப்படி பார்த்தா இந்த 2025 வருடத்தில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை கிட்டத்தட்ட 138 நாளைக்கு சனி பகவான் மேன ராசியில் வக்ரமாகிறார். அப்போ இந்த வக்ரம் நமக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம்னா முதல்ல என்ன, சனி பகவான் விட்டுருங்க, பொதுவாக வக்ரம்னா என்ன? இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்ரம். நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வக்ரம் அப்படிங்கும்போது அந்த நெருப்பு தொட்டா சுடாது. இதுதான் வக்ரம். இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே எதிரி இருக்கிறாங்க, போனால் நமக்கு பாதிப்பு இருக்குது, வக்ரம் போகலாம் நம்பி. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒன்று நடக்குதுன்னு கண்ணார தெரியும் போது அது நடக்காது. நடக்காதுன்னு நினைக்கிற விஷயம் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ வக்ரமாகக்கூடிய காலகட்டம் 138 நாள். அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்ரம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தா, பொதுவாக அதாவது இந்த கடக ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். நவகிரகத்திலேயே அழகு தேவதை யாருன்னா சந்திரன் மட்டும்தான். பொதுவாக இந்த கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா முகலட்சணமாக இருப்பாங்க. கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க. 1000 கவலைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட, பண்ணக்கூடிய மேக்கப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய துணிமணி ஆடை அலங்காரமாக இருக்கட்டும், வெளி தோற்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா கவலை இல்லாத மாதிரியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா கடகராசின்னா அதிபதி சந்திரன், அழகு இல்லையா, மேக்கப் மட்டும் குறையாது. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் 29 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது. 2.5 வருட காலமாக படாத பாடுபட்டிருப்பீங்க, பயங்கர சித்திரவதை அனுபவிச்சிருப்பீங்க 2.5 வருடத்தில். ஆனால் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் நல்லாவும் இருந்திருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார். ஏன்னா கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலத்தில் இன்றைக்கி அஷ்டமத்து சனியில் சிரமப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு சிலருக்கு குருவுடைய பார்வை 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்ததுனால அந்த கவலை தெரியாமல் இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த நவம்பர் உங்களுக்கு இந்த மார்ச் 29ஓட உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 4 மாத காலமாக ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் நேரம் கண்டிப்பாக இப்போ இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயும் ஒரு சிலருக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, சொல்கிறவங்க நீங்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஏன் நிலைமை நல்லா இல்லைங்கன்ற மாதிரி கூட அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. காரணம் என்னென்னா, அதாவது ஒரு நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். ஒவ்வொரு மனிதருக்குமே 9ஆம் இடம்ன்றது ஒரு அற்புதமான இடம். ஒரு பெண்ணுக்கு நம்ம தாய் வீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி அற்புதமான இடம். சந்திரன் சேர்னா ஒரு பெண் கிரகம். சந்திரனா ஒரு பெண்ணு தான். அதாவது குருவுடைய மனைவி, புதனுடைய அம்மா, தாய், அவர் தான் இந்த சந்திரன். அப்படி பார்த்தா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனா இருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே இந்த சனி பகவானுக்கும் இந்த சந்திரனுக்கும் பகைதான், ஆகாது. சனி பகவான் எப்போ வந்து கடகராசியில் உக்காந்தாலும் பகையாக தான் உட்காருவார். அவர் வந்து எப்பயுமே நட்பாக உட்காரவே மாட்டார். அப்படி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்கு சந்திரன் வந்து அதிபதியாக இருந்து சனி பகவான் பகைப்பட்ட கிரகமாக இருந்தாலும் ஆனால் பாக்கிய சனியாக இருந்து உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடியவர் தான் வக்ரம். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது, ஒரு உதாரணம், நான் ஒரு கட்டிட வேலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேங்க, எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 4.5 மாத காலம் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய நேரம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வேலை செய்துட்டு இருக்குங்க, ஒரு இடத்துல நான் வந்து ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்றீங்களா, இந்த 4.5 மாத காலம் அந்த இடத்துல நம்ம வந்து அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். சங்கடம் இல்லாமல் முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாய் தகராறு கை தகராறாக மாறலாம். தேவையில்லாத சங்கடங்கள் வரலாம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் கடன் வாங்கியிருக்க வேண்டியதை கூட நீங்கள் ஜமாளிச்சிருவீங்க. சும்மா அந்த 5000-10,000 பிரச்சனைக்கு பெருசாக லெவலில் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை கொடுத்துருவார். பாக்கிய சனி, அருமையான சனி, நல்லது தான் பண்ணுவார். ஆனால் இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார், நாம்பளா போய் ஒரு விஷயத்தில் விளந்துட வேண்டாம். போர் போடுறது, கிணறு வெட்டுறது, வண்டி எடுக்கிறது, அதாவது நம்மளோட சக்திக்கு மீறி தகுதிக்கு மீறி ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறது, இது எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்துருவார். தயவு செய்து விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குதுங்க, இன்னொரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கடன் பட்டுன்னு ஒரு காரியத்தை செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்றீங்களா, அது உங்கள் ஜாதகத்தை முதல்ல பார்த்துட்டு செய்யுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறதும் காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த வக்கரத்தில் ஒரு காரியம் செய்யும்போது, அதாவது கெட்ட நேரம் இருந்து செய்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் செய்யலாம், உங்களுக்கு வெற்றி தான். ஆனால் நல்ல நேரத்தில் இருக்கும்போது வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக தானே ஒரு வேலை செய்வார். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த யோகம் அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிடுச்சிங்க, 5 வருஷம் ஆகிடுச்சி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம்னு சொன்னால் அதாவது 1000 காலத்து பயிருன்னு சொல்கிறோம். குழந்தை பாக்கியன்றது 1000 காலத்து பயிர். அப்படி பார்த்தா நினச்சி உடனே ஒரு சில கலர்களால் குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கு என்ன தான் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். அந்த மாதிரி பார்த்தா இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரியம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க, தப்பில்லை. ஆனால் நல்ல நேரம்தான். அந்த நல்ல நேரத்தில் நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் போய் இறங்கிறாதீங்க. அதில் முதல் விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, கூட்டுத்தொழில் பண்ணுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்குறது, உதவின்னு செய்ய போய் உபதிரத்தில் மாட்டிக்கிறது, தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் வட்டன்றது வந்து நமக்கு ஈடுபாடும் வேண்டாம். மற்றவங்க ஒரு பொண்ணு நான் விரும்புகிறாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், மற்றவங்க கஷ்டப்படுறான், இதனால நான் பார்த்தா என்னுடைய வண்டி புக்கு வச்சு கொடுக்குறேன், பத்திரத்தை வச்சு கொடுக்குறேன், என் சீட் எடுத்து கொடுக்குறேன், பர்சனல் லோன் போட்டு கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு உதவி, இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் எப்படின்னா நல்ல நேரம் இருக்குது, காத்தடிக்கும் போது தூத்திக்கோ, மழை வராத மண்ணா வீடு கட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் இருக்குது, ஒரு 4.5 மாதம் வெயிட் பண்ணி செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம். இந்த அற்புதமான காலத்துக்கு பாக்கிய சனி, அருமையான யோகம். ஆனால் கவனமாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க. 2வது தொழில் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏதாவது புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், புதுப்பிக்கிறேன், பெருசு பண்ணுறேன், சிறுசு பெருசு பண்ணுறேன், சீர்திருத்தம் பண்ணுறேன் அப்படின்ற விஷயமெல்லாம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்கள். முதல்ல திசா புத்தி நல்லா இருக்கா, கிரக கோச்சாரங்கள் நல்லா இருக்கா, மற்றபடி மனிதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கா, ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணமே தோஷங்கள் தான், அந்த தோஷம் இல்லாமல் இருக்கா. ஏன்னா இதையெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா மட்டும்தான் இந்த வக்கரம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு தராது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார, அப்பா அம்மாவுக்குள்ளார, குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத மனசங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும்.
அதை ஏதோ ஒரு வகையில் பொறுத்து போகிறது, பேசி தீர்த்துக்கிறது, அனுசரித்து போகிறது கண்டிப்பாக ஒரு வகையில் நல்லது. ஏன்னா நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா போடா 950 வருஷம் போகட்டும், எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா போதுங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லையே. 4 நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும். அரகரான்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்கு ஒரு தாலி இருக்க போகிறதில்ல, சொல்கிறவன் வந்து யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல, இல்லைங்களா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா உங்களை ஒன்றும் பண்ணாது, சரிங்களா? ஆனால் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருந்ததுன்னா, அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி இதில் உங்களுக்கு வந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் பொறுத்து போகிறதுல தப்பு இல்லை, சரிங்களா? ஒரு வண்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வண்டிக்கு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லை, சரிங்களா? அதுக்காக வேண்டி மெனகெட்டு ரிஸ்க் எடுத்து செய்கிறது தான் வேண்டாம்னு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய ராசிக்கு இந்த டைம் இந்த வக்கரம் நல்லதாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் நம்மளோட செயல்பாடு நம்ம கம்மி பண்ணிக்கணும், யோசிக்கணும், இது நமக்கு கரெக்டாக தப்பா, இந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா, அது நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த உடைய அதாவதுன்றது இந்த வக்கரமாகப்பட்டது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த உடைய ராசிக்கு பாக்கிய சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் பிரச்சனைலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பூர்வீக புண்ணியத்தில் காட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தோட்ட பிரச்சனை, இந்த மாதிரி இடம் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதே மாதிரி விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் நேர காலமெல்லாம் இல்லை. குடும்பத்துக்குள்ளார மெயின் என்னென்னா வருமானம், வளர்ச்சி, கடன் பிரச்சனை, இதில் மட்டும் தேவையில்லாத ஒரு சிக்கலை போய் நீங்களாம் மாட்டிக்க வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான், மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா? ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா புத்திரஸ்தானமும் பெருகும், பூர்வ புண்ணியத்தில் பாதிப்பு இருக்காது, ஒன்று. அதே மாதிரி மங்களக்காரகன் திருமணக்காரகன் அப்படின்னா யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவானே இப்போ உங்களுக்கு வக்கரமாகிறதுனால இயல்புக்கு மாறாதான வேலை செய்கிறாரு. அப்போ திருமணத்துக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார், அதில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் 100% இந்த ஜூலை 13 அதாவது நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு காலகட்டம், சரிங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மேற்கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.